ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம சுஜா சமையல் சேனலில் இருந்து புதுசாக 36 வகையான பொருட்கள் எல்லாம் சேர்த்து செஞ்ச சத்து மாவை ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சத்து மாவில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, இதை யாரெல்லாம் சாப்பிடலாம், இந்த சத்து மாவு கஞ்சியை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதில் நம்ம பார்க்கக்கூடிய பொருள் கேழ்வரகுங்க. கேழ்வரகை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுருக்கோம். கேழ்வரகில் புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. உடலுக்கு நல்ல வலிமையை கொடுக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். கேழ்வரகுக்கு அடுத்து இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். தட்டைப்பயிறு, சம்பா கோதுமை, கோதுமை, கருப்பு கவுனி அரிசி, வெள்ளை சோளம், தோல் நீக்காத முழு கருப்பு உளுந்து, கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, வெள்ளை முழு உளுந்து, ஜவ்வரிசி, காராமணி, சோயா, பொட்டுக்கடலை, மூங்கில் அரிசி, பச்சரிசி, கம்பு. அரிசி வகைகளில் மட்டும் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, சிவப்பு அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, பார்லி அரிசி, மூங்கில் அரிசி, கைக்குத்தல் அரிசி இது மாதிரி சேர்த்துருக்கோங்க. அடுத்தது கொள்ளு, ராஜ்மா, மக்காச்சோளம் இதுவும் சேர்த்துருக்கோம். சிறுதானியங்களில் பார்த்திங்கன்னா திணை, சாமை, வரகு, குதிரைவாளி இது எல்லாமே சேர்த்துருக்கோங்க. விதைகளில் சூரியகாந்தி விதை, பூசணி விதை, பருப்பில் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, நிலக்கடலை பருப்பு, இது போக வெள்ளை எள்ளு, செரிமானத்துக்காக சுக்கு, வாசனைக்காக ஏலக்காய் இதுவும் சேர்த்துருக்கோம். இந்த எல்லா பொருட்களையுமே வீட்டு முறையில் ரொம்ப சுத்தமாக ஆரோக்கியமான முறையில் நல்லா வறுத்து அரைச்சி செஞ்சு கொடுக்குறோங்க. இந்த சத்து மாவை 8 மாதத்தில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க, ஆண்கள், பெண்கள்னு எல்லாருமே எடுத்துக்கலாங்க. காலையில் நம்ம டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த சத்து மாவு கஞ்சி ஒன்று குடித்தா போதுங்க, நமக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கும். ஏன்னா இந்த எல்லா பொருட்களையும் நம்மளால் ஒரே நாளில் சாப்பிட முடியாது. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இந்த மாதிரி சத்து மாவாக சாப்பிடும்போது எல்லா சத்துக்களுமே நமக்கு டெய்லியும் கிடைக்கும். இப்போ இந்த சத்து மாவு கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. நான் இந்த ஒரு கப்பில் அளந்து எடுத்திருக்கேன். இது 3 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் எந்த கப்பில் சத்து மாவு அளந்துக்கிறீங்களோ அதே கப்லையே ஒரு 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் சத்து மாவு எடுத்திங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ண வேணாங்க. இதில் கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. இல்லைனா கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்க வேணாம், மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துடும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குங்க. இப்போ இந்த மாவு ஓரளவுக்கு பாதி வெந்திருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. நான் பால் காய்ச்சின பால் தாங்க சேர்க்குறேன். எந்த கப்பில் நம்ம சத்து மாவு மெஷர் பண்ணுறோமோ அதே கப்லேயே தாங்க தண்ணி, பாலுன்னு எல்லாமே எடுத்துக்கணும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது கொஞ்சம் டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே கப்லையே ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. நீங்கள் வெல்லம், கருப்பட்டி இது மாதிரி எதுனாலுமே சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனிப்பு 3/4 கப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இதை விட கூடவோ கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சத்து மாவை இந்த மாதிரி இனிப்பு சேர்த்து மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லைங்க. நீங்கள் கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்த்துட்டு பால் சேர்க்காமல் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மோர் சேர்த்தும் கரைச்சி குடிச்சிக்கலாம். கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்லாம், தோசையாக ஊற்றி சாப்பிட்லாம், எப்படி வேணுமோ சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இனிப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, இப்போது சத்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் இதில் தேங்காய் பூ சேர்க்குறேங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம்.
காலையில் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க வந்துட்டு சரியாகவே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த சத்து மாவு கஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் கொடுத்தாலே போதுங்க. வேறு எதுவுமே சாப்பிட்லையே அப்படின்னா நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா இதுலேயே அவங்களுக்கு எல்லா சத்துக்களுமே கிடச்சிரும். இதில் சேர்த்துருக்கிற தானியங்கள், சிறுதானியங்கள், அரிசி வகைகள் இது எல்லாமே நம்மளுடைய உடலை வந்து சோர்வடையாமல் எப்போவுமே நல்லா உற்சாகமாக வச்சுருக்கும். அதனால் டயட் இருக்கிறவங்க கூட இதில் பால் சேர்க்காமல் அப்படி வெறும் தண்ணி ஊற்றி டெய்லி சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் சேர்த்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ நெய் சேர்த்து கொடுக்கலாங்க. டயட் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிடாமல் அவங்களுக்கு வந்துட்டு சத்துக்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதில் பாலே சேர்க்காம தண்ணி மட்டும் சேர்த்து கூட குடிச்சிட்டு வரலாங்க. அவங்களுக்கு டயர்டும் ஆகாது, ஆனால் தேவையான சத்துக்களும் இருக்கும். நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த சத்து மாவு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.